பொதுவாக இங்கே இருக்கவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அமெரிக்கா ஒரு கனவு உலகமாக தான் இன்னுமே இருக்குது. அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? முதல்ல இருந்த அமெரிக்கா இப்போ இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே. இந்தியன் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய வரவேற்றாங்க, மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2025 ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அவர் $100,000 இதுக்கப்புறம் H1B புதுசாக இது பண்ணுறவங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். அந்த ரூல் வரும்போது அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணுறோம், உடனே அப்படியே அரசல் பர்சல் எடிட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அப்பாடா எல்லாம் முடிச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது நியூஸ் வருது. இப்போ இங்கே நிறைய பேர் வேலைக்கு அங்கே அமெரிக்கா வராங்க, படிக்கிறது நிறைய பேர் வராங்க. முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க அவங்ககிட்ட? அவங்க மெசேஜ் அனுப்பும் போதே தெரிஞ்சிடும் இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்களா இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. மற்ற ஃபீல்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% அதுவாக அவங்க ஸ்கேமில் மாட்டியிருப்பாங்க. நம்பி ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பையன் எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கலிஃபோர்னியாவுக்கு வரப்போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே வீட்டு வாடகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நான் இப்போ சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அமெரிக்காவில் இருக்குன்னா எங்களுக்கு தெரியும் இது பக்கா வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே இருக்கிறவங்கள அதை எப்படி ஃபைன் பண்ணிக்க முடியுமா? அது ஒரே ஒரு இது வரைக்கும் ஸ்கேம் நடந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரே காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நம்ம கூட ஃபேமஸ் யூடியூபர் அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் RJ ராஜேஷ் அவர்கள் இருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். சிறப்பு. உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜம்ப் கட்ஸ் மாதிரி அடுத்தடுத்து டக்குன்னு கட் பண்ணி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், இன்ஃபர்மேட்டிவாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சொல்லுவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி இந்த பயணம் ஆரம்பிச்சது? நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க இங்கே இந்தியாவில்? நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனர். நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நார்மலாக எல்லாருமே மாதிரி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி எனக்கு நேட்டிவே சென்னை தான். அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் மாதிரியும் ஆன்சைட் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோட நம்ம மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி மேனேஜர்லாம் நல்லா தெரிகிற மாதிரி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சைட் அனுப்பிச்சு வச்சாங்க. 2011 ஆன்சைட் போனேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2018 போல் எனக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குது இது அப்படி சொல்லி. எனக்கு சின்ன வயசுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது பிடிக்கும். சும்மா என் தங்கச்சியை கூட்ட உட்கார வச்சுட்டு இந்த பாட்டு பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன். அது அப்படியே அதோட தொடர்ச்சியாக சரி யூடியூப் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 100K ஃபாலோவர் வர வரைக்கும் நான் என் ஃபேஸை கூட காமிக்கல. வெறும் கையில் மட்டும்தான் இந்த கையில் ஃபோனை பிடிச்சி இந்த கையில் அங்கே அமெரிக்காவில் எப்படி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு காமிக்க ஒரு ஆசை. அது ஏன் அந்த ஐடியா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பேசும்போது எங்கள் அம்மா இப்படி இருக்காமாம்மா அப்படி இருக்காமா, இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு இது எல்லாருமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிக்கலான்ட்டு அந்த மாதிரி நார்மலாக ஆரம்பிச்சது தான். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஃபியூச்சருக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மக்கள் மத்தியில் ரெகக்னேஷன் கிடச்சது என்னென்னா, ஸ்கேம்ஸ் எப்படி மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் எனக்கு இது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்கு, இது கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், நான் இன்றைக்கி காசு கட்ட போகிறேன், 2 லட்ச ரூபா கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. அதை பார்த்தவொன்னே எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே இருக்கவங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை தம்பி, நீ காசு கட்டாத, யாரும் ஏமாற்றிருக்காங்க, இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் என்னோட இது ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. எப்படின்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், முதல்ல வித்தியாசமாக இருக்கிறத காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்க இமிக்ரேஷன் நியூஸ் கூட போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, யூஎஸ்க்கு படிக்கிறதுக்கு உங்கள் பசங்களை அனுப்பிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பார்த்துட்டு இப்படி மாறி இருக்கா அப்படி மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னா, என்னோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அவங்க அமெரிக்காவுக்கு ஒரு பையனையும் பொண்ணையும் வேலை பார்க்க அனுப்புகிறாங்கன்னா, அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயமா இப்போ மாறிட்டுருக்கு. இப்படி தான் என் பயணம் ஆரம்பித்து யூடியூப்பில் நிற்குது. பொதுவாக இங்கே இருக்கவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அமெரிக்கா ஒரு கனவு உலகமாக தான் இன்னுமே இருக்குது. அமெரிக்கா ட்ரீம்ங்கிறது இன்னும் போகலைன்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அது? நீங்கள் கனவு கண்டு நீங்கள் அமெரிக்கா போகணுன்னு நீங்கள் போகிறீங்க, லைஃப் ஸ்டைல்லாம் பழகிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இப்போது முதல்ல இருந்த அமெரிக்கா இப்போ இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே. இந்தியன் அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய வரவேற்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹை ஸ்கில் வேலை அப்படின்றனால அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரோடாக ஆரம்பிக்குது ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னாலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். முதல்ல இருந்த மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காக அமெரிக்காவோட மோகம் குறைஞ்சிருச்சானா இல்லை, அமெரிக்கா ஸ்டில் ஹேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கிறத விட அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது
இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், கூடவே சேர்ந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க்னு என்ன சொல்லுவீங்க அமெரிக்காவில்? அங்கே வந்து 2018 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து H1B இது பண்ணும்போது ரெனியூ பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அந்த நேரத்தில் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை கொஞ்சம் நிறைய ஆட்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து நீங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இல்லை, அதனால் உங்களுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற வேலை வந்து உங்களுக்கு வந்து செட்டான மாதிரி வேலையாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரிஜெக்ஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வீசா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு நான் வந்து 13 வருஷம் அதே ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது இல்லை இங்கே கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும், இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வந்து என் ஒய்ஃப் அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து என் ரெண்டாவது குழந்தை பிறந்துருந்துச்சு. என் ரெண்டாவது குழந்தைய நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. என் டீச்சர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இந்தியாவுக்கு போய்ட்டு தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என் ஒய்ஃப் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் குழந்தைய தூக்கிட்டு நான் இங்கே வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 3 மாதம் இருந்துட்டு போகலான்னு. ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா கோவிட் வந்துருச்சு. ஒரு 2 வருஷம் வந்து அவங்க அங்கேயே இருந்து மேனேஜ் பண்ணாங்க. என் பையனும் என் ஒய்ஃபும் யூஎஸில் இருந்தாங்க, நான் வந்து இங்கே இருந்தேன். ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான ஃபேக்டராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு 2 வருஷம் இங்கே இருந்தீங்களா? ஆமாம், 2 வருஷம் நான் இருந்தேன். எத்தனை வயசு அந்த குழந்தைக்கு அப்போ? அப்போ வந்து நான் கூட்டிகிட்டு வரும்போது 1 வயசு குழந்தை நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கேயே 3 வருஷம் வரைக்கும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிசிஎஸில் கொஞ்சம் நிறைய அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கள் குறைப்பு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்சைட் அமுச்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வருஷத்தில் அங்கே வந்து திருப்பி அவங்களை இந்தியா கொண்டு வந்துட்டு அடுத்தவங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரு பாலிசி வந்து மேனேஜர்ஸ் மத்தியில் அங்கே இருக்கும். அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீ போயிட்ட, நீ அங்கே 7 வருஷம் இருந்துட்ட, அதனால் நீ என்ன பண்ணு, நாங்கள் வந்து இப்போது உங்களை மேலே கார்ப்பரேட்லேருந்து அனுப்புறதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஒரு 2 வருஷம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 2 வருஷம் இருந்துட்டேன், இதுக்கு மேலே 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபேமிலி பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை இங்கே வந்து டிசிஎஸ் வேலையை வேண்டாம் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே போயிட்டேன். ஸோ அதுவும் அந்த ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து பெரிய லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ் தான். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ பொதுவாக வந்து இப்போ கணவர் அங்கே வேலைக்கு போயிடுவாங்க, ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க. இப்போ நீங்களும் அந்த தற்செயலாக அந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு உங்கள் லைஃப்லேயுமே, அதை எப்படி பொதுவாக ஹேண்டில் பண்ணுறது? அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். இவங்க வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காது. அதனால் அந்த ஏரியாவில் இருந்ததுனால எங்களால் வந்து ஈஸியாக அவங்களாம் அங்கே வேலை வாங்கிக்க முடிச்சுது. ஏன்னா அவங்க இங்கே இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் ஒர்க் பண்ணவங்க தான் ஆக்சுவலாக, என் கூடவே டிசிஎஸில் வந்து ஒர்க் பண்ணவங்க தான். அதனால் அவங்க நாலேஜ் இருந்துச்சு, அதனால் அவங்க அங்கேயே வந்து லவ் மேரேஜ் தான் உங்களுக்கு? லவ் மேரேஜ் தான். அதனால் போயிட்டாச்சு. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி சேமாக தான் இருக்கும். சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஐடி ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்தளவுக்கு பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, அமெரிக்கன்ஸும் சரி இந்தியன்ஸும் சரி. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து மற்ற ஃபீல்டில் இருக்கிற அளவுக்கு அங்கே இருக்காது. இப்போ ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டக்குன்னு முழு நேர ஒரு வீடியோ கண்டென்ட்டாக மாறணும், ஒரு யூடியூபராக மாறணுங்கிற டிசிஷன் எப்போ எடுக்கிறீங்க? ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் வந்து ஒரு ஃபுல் டைம் வேலை தான். நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வீடியோ போடுறத பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. நானும் அப்படி முதல்ல நினச்சவன் தான், வீடியோ போடுறது பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே வரும்போது தான் வீடியோ போடுறதுன்றது அதுவே உங்களுக்கு ஒரு முழு நேர வேலை. நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் தனியாக பண்ண முடியாது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் பிளாக் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தது போட முடியும். அந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் வருவாங்க, திடீர்னு நல்லா வளர்ந்துட்டு வருவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியாச்சு இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு ஸ்லோ டவுன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வளர்றது தான் வந்து யூடியூப். அதனால் வந்து ஒரு கட்டத்தில் உங்களால் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. இல்லை வேண்டாம், இதுவே பண்ணிக்கலாம், ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபியூச்சர், எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் வேலைக்கு போனால் எனக்கு வந்து சம்பளமும் அதிகமாக கிடைக்கும், எனக்கு நேரமும் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளமும் கம்மி, அது நேரமும் எனக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து எனக்கு உண்மையாகவே வந்து அது அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இப்போ கூட நான் மெட்ரோ ரயிலில் தான் வந்தேன். ஏறினோன்னே அங்கே ஒரு கடைக்காரர் குடுகுடுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி, ஐயோ நான் உங்கள் ஃபேனுங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம், ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன், வரும்போது நம்ம பேசிக்கலாம், இதான் உங்கள் கடையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ இந்த ரெகக்னிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணியாச்சு. அப்போ வந்து நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் நான் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே போகிறதுனா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த இன்னும் மேல் லெவலுக்கு தான் போகணும். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது வேண்டாம், இந்த பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்படி வந்து முடிவு பண்ணிட்டேன். ஓகே, எந்த வீடியோ உங்களுக்கு முதல்ல பிரேக் கொடுத்துச்சு? கருவேப்பிலை வீடியோ. கருவேப்பிலை வீடியோ? ஆமாம், நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிளானே பண்ணாத வீடியோ. அங்கே ஏன்னா ஆனால்
அது ரியலாக இருக்கிற விஷயம். இப்போ நீங்கள் எங்கள் கருவேப்பிலை போனீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் யூஎஸ்க்கு போகும்போது 2011 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் காய்கறி வாங்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இல்லைன்னா கேட்டு வாங்கிட்டு வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாலாம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கு. யாரும் தரதில்லை. இப்போ தரதில்லை. ஆனால் இப்போ மாறிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா அந்த கருவேப்பிலை அங்கே வந்து நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் எப்படின்னா அந்த ஒரு 2 இலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2-3 இலை வச்சுட்டு ஒரு சின்ன பேக்கெட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா $1 அப்படின்னு விற்பாங்க. சரி, நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 80 ரூபா கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஒரு இது வந்து 80 ரூபா. அதுவும் வந்து நீங்கள் 2 வாட்டி சமைச்சிங்கனாலே போயிடும். ரசம்லாம் பண்ணால் நம்ம நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி தான் போடுவோம் பார்த்தீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இது டிஷ்லாம் பண்ணால் போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா மற்ற காய்கறியை கம்பேர் பண்ணாலும் இது வந்து கொஞ்சம் அதிகமான காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நிறைய பேர் வீட்டிலே கருவேப்பிலை செடி வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து நாங்களும் என்ன பண்ணோம், எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் கருவேப்பிலை செடி வாங்கி வந்து வளர்த்தவங்கள போட முடியல. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி கருவேப்பிலை வாங்கணும், காலி ஆயிடுச்சு அப்படின்னும் போது சரி இதை கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருளை காமிக்கிறேன், அமெரிக்காவில் வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான பொருளை காமிக்கிறேன்னா மக்களுக்கு எப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சு, எது தங்கமாக வெளியே காமிக்க போகிறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா வெறும் அன்பிளான்டு இது கூட இருக்காது. நம்ம மைக் கூட வச்சு எடுத்துருக்க மாட்டேன். அப்படியே வீட்டில் போயிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் கருவேப்பிலை காமிச்சு இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அந்த வீடியோ வந்து நல்லா போக ஆரம்பிச்சது. அதுலேருந்து தான் வந்து மக்களுக்கு வந்து அது ரிலேட்டபிளாக இருந்துச்சு. இங்கே இருக்கவங்களுக்கு வந்து கருவேப்பிலை வந்து 80 ரூபாயா அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியமான ஃபேக்டர் வந்து நல்லா போக ஆரம்பிச்சது. முன்கூட்டியே கணிக்க முடியுமா இந்த வீடியோ வைரல் ஆகாது? அது அப்போ அந்த சமயத்துல ஓகே. இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 50% சொல்ல முடியும். ஆனால் சில ஃபேக்டர்ஸ் வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரத்தில் வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த வீடியோ போட்டாலும் வந்து ஒரு 500,000 தாராளமாக போயிடும். வீடியோ அந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எடுத்து போகிற எல்லாமே ஷார்ட்ஸும் போயிடும். நீங்கள் இதை தவிர ப்ரமோஷன்ஸை தவிர இது எல்லாமே வந்து போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொஞ்சமாவது வந்து எடுத்து போடுவோம். அதில் போகுது. முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போவீங்களா இல்லை ஆன் த ஸ்பாட்டு தானே எல்லாமே? ஆன் த ஸ்பாட் இல்லை. நீங்கள் முதல்ல ஆன் த ஸ்பாட் இருக்கும், 1-2 வீடியோ ஆன் த ஸ்பாட் இருக்கும். ஆனால் ஒரு சில வீடியோ வந்து ஆன் த ஸ்பாட் இருக்காது. இப்போ 2-3 வீடியோக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அது வந்து ஆன் த ஸ்பாட் வீடியோ தான். ஏன்னா அந்த நேரத்தில் டக்குன்னு வந்த ஐடியா அப்படியே எடுத்து போடலான்னு போட்டிருப்பேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒழுங்காக போகாது. நீங்கள் நடுவில் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், கொஞ்சம் ஆன் த ஸ்பாட் இருக்கணும், கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது பேரை தப்பாக சொல்லியிருப்பேன். சிக்கனை வந்து ஒரு ராட்டசரி சிக்கன். அது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாட்டி நான் அங்கே போகும்போது அது பேர் வந்து ரோஸ்ட்ரி சிக்கன் ஒரு மாதிரி கொலரி சொல்லியிருப்பேன். அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் தான் அந்த வீடியோ நல்லா போச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து தப்பு பண்ணால் உடனே வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க வச்சுக்கலாம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களை வந்து வளர வைக்குது. அது சேடான ரியாலிட்டி. அதுதான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருப்பீங்க, அது தெரிஞ்சே பண்ணல. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன், ஓஹோ நம்ம தெரியாமல் பண்ண தப்பு, ஆனால் தப்புன்னு மக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பெருசாக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். இப்போ தப்பை பற்றி பேசுகிறப்ப யூடியூப்பில் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி தப்பு பண்ணி தான் கற்றுக்குறோம். நீங்கள் பண்ண பெரிய தப்புன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படி ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இல்லை இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்புன்னு சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப பெருசாக கமெண்ட் போட்டிருந்தார். ஆனால் அவர் பண்ண கமெண்ட் கரெக்ட் தான். ஆனால் அவர் என்னன்னா ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கல. திடீர்னு வந்து ஒரு செப்டம்பர் மாதம் 2025 ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து $100,000 இதுக்கப்புறம் H1B புதுசாக இது பண்ணுறவங்க கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். அந்த ரூல் வரும்போது அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணல. அந்த நேரத்தில் என்ன ஆச்சு, அந்த ஒரு 1-2 மணி நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா H1Bக்கும் எல்லா ஒர்க் வீசாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அப்போ இருந்துச்சு. ஏன்னா சொல்கிறவங்க வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படி மாதிரி தகவல் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணோம், ஓகே எல்லா H1Bக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. நான் மட்டும் போடல, இருக்கிற எல்லா யூடியூபரும் போட்டாங்க. அவரும் அந்த வீடியோ பார்த்துருக்காரு. அந்த வீடியோ ரிலீஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணுறோம், உடனே வந்து அப்படியே வந்து அரசல் பர்சல் எடிட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லை எல்லாருக்கும் இல்லை, இது வந்து ஒரு பர்டிகுலர் H1Bக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அப்பாடா எல்லாம் முடிச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது நியூஸ் வருது. உடனே அதை எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த 1 மணி நேரம் கேப்பில் ஒருத்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் நம்பி இருந்தேன், இப்படி தப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக வந்து ஒரு போட்டிருந்தாரு. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து என் மேலே தப்பு கிடையாது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, ரிலீஸ் பண்ண 5 நிமிஷம் முன்னாடி வந்துருச்சு. உடனே நாங்கள் போயிட்டு என்ன பண்ண டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மேஜர் தப்பு மாதிரி. அந்த நேரத்தில் கூட என் சைட் தப்பு இல்லைனா கூட ஒருத்தங்க வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்து அவங்க இந்த மாதிரி ஆனா மாதிரி வந்து மெசேஜ் போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்மளை நம்புறாங்க. அந்த ஒரு சின்ன நடக்கல, பட் இதோட கரெக்ட் பண்ணிருக்கணுங்கிறது ஒரு பெரிய லேர்னிங் லெசன் தான். அதுக்கு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக.
ஓகே. நான் மட்டும் இல்லை, நான் நிறைய யூடியூபர் டெலிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி வந்து அது ஒரு இன்ஃப்ளூமெண்ட். அதை தவிர மற்ற மேஜர் தப்பு அப்படின்னு எதுவும் பண்ணல. நீங்களே வீடியோ எடுப்பீங்க, நீங்களே எடிட் பண்ணுவீங்க? நானே எல்லாம் பண்ணுவேன். ஒரு எடிட்டர் ஒருத்தர் இருக்கார் இங்கே வந்து. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னால் முடியல எடிட்டிங் பண்ணுறதும். சரி ஓகே இது மட்டும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இருக்கான். 300K சப்ஸ்கிரைபர்லேருந்தே வந்து அந்த ஒரு பையன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே. எல்லாம் ஒரு நீங்கள் தான் ஃபுல்லாக கேமரா ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் எப்படி இருக்கும்? பண்ண ஒன்று ஒன்றா கற்றுப்பேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த வீடியோ கேமராவில் எடுப்பீங்களா? நான் மொபைலில் தான் எடுப்பேன். கேமராவை எடுத்து வச்சேன் ஆக்சுவலாக. அது ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சு. அது மாற்றுறது அது பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தாலும் வந்து S23 Ultra வச்சுருக்கேன். அதுலேயே எல்லா ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து எடுத்துருவேன். நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி தெரியுது. நான் இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் வீடியோ பார்க்குறப்ப அப்படி தெரியல. அது வந்து இன்ட்ரோவர்ட்னா வெளியில் போய் பேசுகிறப்பல எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? உண்மையாக இன்ட்ரோவர்ட் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் வீடியோலாம் பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து குளரும், பேச்சுக்கெல்லாம் குளரும். எடுக்கும்போது ஒரு டேக் 2 டேக் அப்படின்னு போவேன். எனக்கு வந்து ஒரு சின்ன வேர்டு மிஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு வந்து மனசு ஆறாது. இல்லை கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படின்னா ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு சீன் தான் அது முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் எப்படியும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு இது வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னா கரெக்டாக இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. பர்ஃபெக்ஷனிஸ்ட் நீங்கள் வந்து. ஆமாம். வெளியிலலாம் பேசுகிறபடி பேசுவோம். இன்ட்ரோட்னா 4 பேர் பார்க்குறாங்களே, யாராவது ஒருத்தங்க வந்தாங்க அவங்கள மதிச்சு பேசணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அது ஓகே. இப்போ வெளியில் போய் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நீங்களே தான் கேமரா வச்சு நீங்களே தான் பேச போகிறீங்க. இப்போ வெளியே ரெக்கார்ட் பண்ணுறது சொல்லுங்க. வெளியே ரெக்கார்ட் பண்ணுறது அவ்வளோவா இருக்காது. நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நான் வெளியேனா மக்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்காது. ஏன்னா அங்கே பார்க்கில் கூட பண்ணீங்களே கூட நான் பார்த்தேன். பார்க்கில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவசி லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் வந்து யாராவது நீங்கள் பப்ளிக் ஸ்பேஸில் போய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன நம்மளை வீடியோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கேட்பாங்க. அது யாரும் நம்மளை கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அதனால் வந்து யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு இதுவாகிடும், ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால் நான் வந்து எப்பவுமே எடுக்கும்போதே வந்து அந்த பிளேஸை காமிப்பேன், ஆனால் மக்கள் இல்லாத மாதிரி நான் வந்து காமிப்பேன். அதனால் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க கொஞ்சம் தள்ளி போட்டோம் வெயிட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அப்படியே வச்சு நான் வந்து எடுத்துருவேன். அப்படி தான் நான் பண்ணுவேன். உங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 5 செகண்டில் வேற ஒரு லொக்கேஷன் வந்து பேசுவீங்க. அது கொஞ்சம் மாறினா தான் மக்களும் வந்து பார்க்குறாங்க. அப்படி எல்லாம் வந்து ஆனால் கண்டென்ட் ஒன்று தான். அது ஒரே இடத்துல கூட நம்ம பேசியிருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வீடியோலேருந்து நான் கற்றுக்குறேன். எதுனா அந்த வீடியோ வந்து அன்பிளான் வீடியோ தான். எப்படின்னா டக்குன்னு அப்போ தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். அது எப்படின்னா ஒரு மேலே ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அங்கே அந்த ஃபேன் சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு டேரக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி சுற்றும், கிளாக் வைஸ் சுற்றும். அடுத்த டேரக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். அது அந்த சீலிங் வந்து ஒரு 8 to 9 feet மேலே இருக்கும். ஆக்சுவலாக அந்த 9 feet மேலே இருக்கிறதுனால வீட்டிலேருந்து ஒரு ஏணி இருக்கும். அந்த ஏணியில் ஏறுற மாதிரி வந்து சீன் எடுக்கணும். அப்போ வந்து என்ன ஆச்சு, பக்கத்தில் அந்த பொருள் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டான ஆங்கிளில் வச்சு தான் எடுக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா அது வந்து நல்லா போக ஆரம்பிச்சது. எல்லாருமே வந்து இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து நான் வந்து ஓகே கொஞ்சமாக வந்து ஒரு சீனுக்கு வந்து வேறு இடத்துல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி அப்படி தான் நாங்கள் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏஐயும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வர ரீசெண்டாக இதெல்லாம் வந்து அவன் 1-2 சீனில் வந்து ஏஐ கொண்டு வருவான். அதை கொஞ்சம் நல்லா வந்து பிக்கப் ஆச்சு, அப்படியே வந்து போகுது. அதான் யூனிக்காக இருக்குது உங்கள்கிட்ட பார்க்குறப்ப. இப்போ அடுத்த சீனில் மாறும் வர லொக்கேஷன் மாதிரி டக்குடு வருது. கண்டென்ட் ஆனால் ரொம்ப கிளியராக அழகாக வந்து இருக்குது. மொத்தம் அமெரிக்காவில் எவ்வளோ யூடியூபர்ஸ் இருப்பீங்க தமிழ்நாடு சம்மந்தமாக பேசுகிறதுக்கு? தமிழில் 5-6 யூடியூபர் நல்ல மெயின் யூடியூபர் இருக்கு. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் முழு நேரமாக தான் பண்ணுறாங்களா? இல்லை எல்லாரும் முழு நேரமாக பண்ணல. எல்லாம் சில பேர் பார்ட் டைமாக பண்ணுறாங்க, சில பேர் முழு நேரம் பண்ணுறாங்க. ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு கொலாப் பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து இருக்கிற எல்லா யூடியூபரும் கூப்பிட்டு நான் வந்து ஒரு கொலாப் மாதிரி பண்ணியிருப்பேன். தீபாவளி வாழ்த்து சொல்கிற மாதிரி. இந்த டாப் 5 to 7 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரே வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இருப்பாங்க. அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்து வந்து பண்ணோம். நல்லா போச்சு ஆக்சுவலாக. உங்கள் அண்ணாடி அதிகமாக எங்கே பார்ப்பாங்க? இந்தியாவிலையா இல்லை அமெரிக்காலையா இல்லை தமிழ்? அதிகமாக வந்து ஆப்வியஸ்லி இந்தியா தான். நீங்கள் எந்த யூடியூப் சேனலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் மிஸ்டர் பீஸ்டே எடுத்திங்கன்னா கூட அதிகமான ஆடியன்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா இந்தியாவில் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகம் வந்து ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இங்கே தான் இருப்பாங்க. இல்லை அங்கே போகிறப்ப அங்கே இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, அதை இங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க இப்போ கியூரியாசிட்டிலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி 2 தானே நீங்கள் போடுறீங்க. இப்போ அமெரிக்கா இங்கே இருக்கவங்க கியூரியாசிட்டியில் பார்ப்பாங்க, அங்கே இருக்கவங்க வந்து கரெக்டாக தான் சொல்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா, அதனால் கரெக்டாக தான் சொல்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து ஆடியன்ஸ் தான் நமக்கு. இப்போ இங்கே நிறைய பேர் வேலைக்கு அங்கே அமெரிக்கா வராங்க, படிக்கிறது நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க அவங்ககிட்ட? வேலைக்கு வர போகிறவங்களோ இல்லை படிக்க வர போகிறவங்களோ முதல்ல என்ன கேட்பாங்க? அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க வேலைக்கு வர போகிறன்றதான் நிறைய பேர் கேட்பாங்க.
அவங்க மெசேஜ் அனுப்பும்போதே தெரிஞ்சிடும் இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்காங்களா இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. மற்ற ஃபீல்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90% அதுவும் அவங்க ஸ்கேமில் மாட்டியிருப்பாங்க. அது நான் என்னோட இந்த 1 மில்லியன் கிராஸ் பண்ண வீடியோவில் கூட நான் வந்து அதுதான் மெசேஜாக சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாதனால ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. ஒரு பேப்பரில் சும்மா மேலே யூஎஸ் அந்த சிம்பிளை வந்து கூகுள் இமேஜ்லேருந்து காப்பி பண்ணி போட்டு A4 ஷீட்டில் வந்து அவன் பேர் எழுதி இன்ஃபர்மேஷன் எழுதி வீசா செலக்டட் அப்படின்னு குத்துன மாதிரி கொடுத்து அது வீசா ஆகிடுச்சு, நீ 2 லட்சம் கட்டினா உனக்கு அமெரிக்கா அமைச்சிடுறேன் அப்படின்னு வந்து ஏமாத்துறாங்க. அதையும் மக்கள் நம்புறாங்க. நம்பி வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பையன் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கலிஃபோர்னியாவுக்கு வரப்போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அங்கே வந்து வீட்டு வாடகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சு. ஆனால் அது எப்படி ஒரு வியர்டான டர்ன் போச்சுன்னா, ஏன் அந்த மெசேஜை நான் வந்து ரிப்ளை பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து ஆக்கிட்டார். ஏன்னா கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் நான் இப்போ வந்து சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நான் உங்ககிட்ட தான் கடைசியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜில் அந்த இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியல. அதில் எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை சரியா இல்லையேன்னு சொல்லிட்டு நீ கேள்வி கேட்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல ஒரு 20,000, அதுக்கு ஒரு 30,000, அதுக்கப்புறம் ஒரு 80,000 சொல்லிட்டு வந்து யாரோ ஒரு ஸ்கேமர் கிட்ட வந்து அவர் கொடுத்துருக்காரு. நான் வந்து அவர் எப்படின்னா அவர் நம்ப வச்சுருக்காங்க ஒரு யூஎஸ்க்கு அவர் வந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து ஃபஸ்ட் மெசேஜ் அனுப்பும்போது இந்த மாதிரி வந்து நான் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் முக்கால்வாசி வந்து 90% இந்த மாதிரி ஸ்கேமில் தான் மாட்டிருப்பாங்க. அவங்க நான் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க முக்கால்வாசி ஸ்கேமில் தான் மாட்டிருப்பாங்க. அவங்க எப்படின்னா வந்து நான் ஸ்டோர் மேனேஜராக ஒர்க் பண்ண வரேன் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றபடி வந்து இந்த கார்பெண்டராக ஒர்க் பண்ண வரேன், அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபீல்டில் நான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ண வரேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% வந்து ஸ்கேமாக தான் இருக்கும். நிறைய பேரை நான் வந்து சொல்லியிருக்கேன், இல்லை காசு கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர்லாம் நான் 20,000 கட்டிட்டேனா 30,000 கட்டிட்டேனா அப்படின்னுவாங்க. 30,000 தான் போச்சு, சில பேர்லாம் 2 லட்ச ரூபா இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ இந்த கேஸ் சொன்னாலே அவர் வந்து 2 லட்ச ரூபா இழந்துட்டார் மொத்தமாக சேர்த்து. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இல்லைங்க இவர் வந்து ஸ்கேமு, நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதையும் நம்பாமல் அதுக்கப்புறமும் ஒரு 20,000 கொடுத்துருவாரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வீசா வந்துருச்சுங்க, டெல்லியில் வந்து மாட்டிடுச்சு, நீங்கள் டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்றவாங்க. அவர் ஃபோன் பண்ணுறவர், ஆமாம் இது இருக்குது கரெக்டு, 2 மாதம் ஆகும் நாங்கள் போஸ்ட் அனுப்புறதுக்கு, டெல்லியிலேருந்து எல்லாம் செக் பண்ணி மட்டும் 2 மாதம் ஆகும். அவர் 2 மாதமா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னுவார். சீக்கிரமாக கொடுக்கணுமா, அப்போ நீ 20,000 கட்டினா உனக்கு வந்து ஒரு வாரத்தில் அமைச்சிருவோம் அப்படின்னோடனே அப்போ திருப்பி 20,000 கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது வந்து சென்னையில் வந்து உட்காந்துருச்சு அப்படின்னோடனே சென்னையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாருங்க, ஏன்னா சென்னை இந்த கான்செப்ட்ல வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா, அவர் ஆமாம் இருக்குது ஒரு 15 நாள் ஆகும் அப்படின்னு வர, இல்லை நாங்கள் சீக்கிரமாக வேணுமா, அப்போ திருப்பி ஒரு 20,000 கட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே இருக்காது, சும்மா நான் இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படி தான் பண்ணுவாங்க தம்பி, காசு கட்டாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அதையும் நம்பாமல் ஏற்கனவே வந்து 30,000-40,000 கட்டிட்டோமே, நம்ம இன்னும் கட்டினா வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் வந்து கட்டுறாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு, இல்லை இவங்க ஏமாத்துறாங்க, ராஜேஷ் என்ன சொல்கிறது தான் கரெக்டாக அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு அந்த நேரத்தில் எனக்கும் வந்து ஒரு சின்ன கோவம் வந்துச்சு. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இல்லை ஸ்கேம்னு சொல்லிட்டு என்னையும் நம்பாமல் நீங்கள் போய் கட்டி காசு ஏமாந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பேசுகிறேன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அழுதுகிட்டே வந்து அட்லீஸ்ட் வந்து இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் கடன் வாங்கி கொடுத்தாங்க, நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட தான் கடைசியாக பேசுகிறேன், நான் இப்போ போய் நான் சாக போகிறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வியர்டான சிச்சுவேஷன். ஆனால் அவரை ஒன்றும் பண்ணிக்கல. அதுக்கப்புறமா நான் இன்ஸ்டாகிராமில் அவரை பார்த்துட்டு இருந்தேன், இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காரு. அதுக்கப்புறம் போஸ்ட்லாம் வந்து 2-3 வாரம் கழிச்சு போஸ்ட்லாம் போட்டார். 2-3 மாதம் இப்போ வந்து ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் போஸ்ட் தான் போட்டுட்ருக்காரு. அதனால் வந்து அவர் எதுவும் பண்ணிக்கல. ஆனால் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸும் வந்து நிறைய இருக்கும். இப்படி தான் வந்து வேலைக்கு சம்மந்தம் கேட்பாங்க, அடுத்து வரன் சம்மந்தம் கேட்பாங்க. சில பொண்ணுங்கள்லாம் வந்து எங்கள் வீட்டில் அமெரிக்க மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, நான் என்ன கேள்வி கேட்கறது, அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க இப்படி வந்து. ஸோ என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்கள், அது பார்க்குற உங்களுக்கு யூஸாக இருக்கும்ல. அவங்ககிட்ட வந்து முதல்ல அந்த ஒரு வீசா காப்பி ஃபஸ்ட்டு கேளுங்க. உண்மையாகவே அவங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்களான்னு பார்க்குறது வீசா காப்பி ஒன்று கேளுங்க. நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கேட்டால் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி போனால் கூட வந்து ஆக்வர்ட் சிச்சுவேஷன் இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, மாமா அப்படி ஒன்று பழைய போட்டுருங்க, எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காருங்க, அவர் இந்த மாதிரி ஏதாவது நச்சு பிடிச்சிட்டே இருப்பாருங்க, எங்களுக்கே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தங்க அப்படி மாதிரி கேட்குறீங்க, அவரை வந்து நீங்கள் வீசா காப்பி கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து W2 சொல்லுவாங்க, இங்கே நம்ம ஃபார்ம் 16 மாதிரி அங்கே வந்து W2 அது அந்த காப்பி கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சில கேட்டிங்க அப்படின்னா அவர் உண்மையாக அங்கே தான் இருக்காரு, ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து மேட்ரிமோனியிலே அந்த ஸ்கேம் வருது. ஒருத்தங்க அப்படி தான் வந்து மேட்ரிமோனியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் கிட்ட, ஆனால் அவர் வந்து யூஎஸ்லேயே இல்லை. அதுக்கப்புறம் வந்து தெரியுது அவர் வந்து சும்மா யூஎஸில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்து கொஞ்ச நாள் ஒரு 4-5 மாதம் பேசினதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வந்து அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரிலாம் வந்து சில கேஸ்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு கேள்வி வரும். இன்ஸ்டாகிராமில் வரன்லாம் என்ன எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி.
இப்போ பொதுவாக எங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்கேம் தான் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறனால எங்களுக்கு தெரியும் இது வந்து பக்கா வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ இங்கே இருக்கிறவங்கள அதை எப்படி ஃபைன் பண்ணிக்க முடியுமா? அது ஒரே ஒரு இது வரைக்கும் ஸ்கேம் நடந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரே காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லை யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. யூடியூப் கூட இல்லை, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வரும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்னு வரும். இந்த மாதிரி டெலிகிராம் குரூப் வழியாக, இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் குரூப் வழியாக உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது. இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு ஆடு வருது, நாங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தரோம்னு ஆடு வருது. அந்த மாதிரி வருதுனாலே 100% ஸ்கேம் தான். ஏன்னா அமெரிக்கா வேலைங்கிறது நீங்கள் நல்லா படிச்சுட்டு இங்கே வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டு நல்லா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி, நீங்கள் வந்து டாக்டரேட் டிகிரி வச்சுருக்கவங்களுக்கே அங்கே வந்து வேலை கொடுக்காம வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வேலை வாய்ப்பு வருது, திடீர்னு வந்து அமெரிக்கா வீசா வருது, உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, பேசின உடனே உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்றாங்க, அது அப்படின்னா அது வந்து ஸ்கேம். அண்ட் ரெண்டாவது விஷயம், அமெரிக்கா வீசா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூல். நீங்கள் வந்து இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா என் கம்பெனி தான் எல்லாமே பார்த்துக்கணும். அது அமெரிக்கன் அரசாங்கம் வந்து செக் பண்ணுவாங்க, என்கிட்ட இருந்து காசு வாங்கினாங்களான்னு என்கிட்ட கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரூல் இருக்குது. அப்படி இருக்கும்போது யாராவது உங்ககிட்ட நான் அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி காசு கேட்குறாங்கனாலே டன், அது வந்து ஸ்கேம் தான். படிக்கிறதுக்கு நம்ம ஸ்கேம் நடக்குதா? படிக்கிறதுல யூனிவர்சிட்டிஸ் இல்லை, படிக்கிறதுல வந்து அந்தளவுக்கு ஸ்கேம் இல்லை. நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் யாராவது ஏஜென்சி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேம் பண்ணாலும் இருக்கட்டும். ஆனால் யூனிவர்சிட்டிஸ் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏஜென்ட் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. யூனிவர்சிட்டி வெப்சைட் நீங்கள் போனீங்கனாலே அங்கேயே வந்து என்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லையா, நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் அவங்க வந்து ஒரு இது இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் குரூப் சப்போர்ட் குரூப்னு பேஜ் இருக்கும். அங்கே போனீங்கனாலே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே போனவங்க வந்து அவங்க வரலாறே எழுதியிருப்பாங்க. அது ஒரு வாட்டி நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கனாலே நீங்கள் என்ன பண்ணணும் க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ நிறைய பேர் படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அமெரிக்கா திருப்பி வர மாட்டேங்கிறாங்க. பொதுவாக அதான் சொல்கிறாங்க எல்லாருமே. அது எதனால அந்த ஒரு பெரிய முகம் இருக்குங்க? ஆப்பர்ச்சுனிட்டிஸா, அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலா, எது அங்கே வந்து தக்க வச்சுக்குது அவங்கள? அங்கே 2 ஆன்சர் நான் சொல்லுவேன் அதுக்கு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே இருக்க மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. நாங்களும் தான் நல்லா இருக்கும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறேன், அங்கே வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி போகும்போது ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வெளியே இடத்துல கூட திடீர்னு ஒரு சாக்லேட் ஒரு பெரிய ஒரு ட்ரேல வச்சுக்கிட்டு ஒரு சாக்லேட் $2, இது வந்து ஒரு அநாதர் ஆஸ்மரத்துக்காக அப்படின்னு சொல்லி எழுதி பக்கத்தில் நோட் வச்சுருவாங்க, பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுருவாங்க. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாக்லேட் எடுக்கிறாருன்னா $2 போட்டு போவாங்க, இல்லை அதுக்கு மேலேயே காசு போட்டு போவாங்க. அது யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த காசு. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப க்ளீனாக இருக்கும், நல்லா வந்து நல்ல ரோடு பெருசாக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப தனிமையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, இங்கே வரணும் அப்படின்னா ஒரே காரணத்துக்காக அவங்க வருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கும். அந்த ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், நீங்கள் அதே ஒர்க்கு தான் இங்கே பண்ணுவீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இருக்கும். நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா நான் 2 மணி நேரம் தூரம் தள்ளி இருந்தேன். சென்னையில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தால் கூட 2 மணி தூரம் தள்ளி இருந்தேன். அங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற 1.5 மணி நேரம் ஆகும், அங்கே திரும்பி வருது 1.5 மணி நேரம் ஆகும். 10:30 தான் நான் வீட்டுக்கு வருவேன். இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து 4 மணி ஆச்சுன்னு போச்சுங்களேன், எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் 4 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா அந்த ஸ்வீப் பண்ண அவர் வந்து தம்பி கொஞ்சம் கால் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அப்போ வந்து அவங்களும் என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அங்கே என்ன ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து 4 மணிக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி நீங்கள் 4 மணிக்கு வரணும் அப்படின்னா எந்த கம்பெனியில் அந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அதே நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய உங்கள் பெனிஃபிட் கிடைக்கும், சேலரியும் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் கல்ச்சர், பாலிடிக்ஸ் எல்லாம் அங்கே அப்படி பாலிட்டிக்ஸ் அங்கே இருந்தாலும் இங்கேயும் இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அங்கே போயிட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து 20 years ஆகிடுச்சு ஒர்க் பண்ணி. இப்போ நான் இங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு தோணுது, நான் கிளம்பி வரேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து யூஎஸில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்க ஒரு வித்தியாசம் என்ன, இதை இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்ரீதர் வேம்பு எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு டைம் சொல்லிட்டே இல்லையா, கிளம்பி வராமல் இங்கே தேவைப்படுது, இதுக்கு அங்கே இருக்கீங்க, ட்ரம்ப் உங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக வந்து நீங்கள் இந்த
நான் ஐடி ஃபீல்டில் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் யூனியன்ஸ் இருக்கும், நீங்கள் சீனியாரிட்டிக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் போய் யாரோனா கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஜாப் செக்யூரிட்டியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏதோ யூஎஸில் ஒரு ரிசெஷன் வருதோ இல்லை சம்திங் ஏதோ பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காரா, ஓகே இருக்கார் தான் இல்லைன்னு பாரு, ஓகே அந்த ஒரு பொசிஷனுக்கு பதிலாக நம்ம 4 ஃப்ரெஷர் எடுத்துடலாம் அப்படின்ற மென்டாலிட்டிலாம் வந்து நிறைய கம்பெனிஸ் இங்கேருந்து இருக்காங்க, அப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து இங்கே கிளம்பி வரணும்னா அவங்க வந்து சேஃப்டி வந்து அவங்க இருக்காது. அங்கேயும் அப்படி தானே யோசிப்பாங்க கம்பெனிஸு. 20 வருஷமாக இருக்காரு, ஒரு ரெசெஷன் வருது இல்லை ஏதாவது வருதுன்னா அவங்கேயும் டாப்பில் இருக்க பொசிஷனான தூக்குவாங்க. அங்கேயும் டாப் இருக்க பொசிஷன் தூக்குவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டும் வரும். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் சீனியாரிட்டி இன்க்ரீஸ் ஆக நீங்கள் ப்ரமோஷன் வாங்கிட்டு மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கே நான் ஒர்க் பண்ண அந்த ஃபஸ்ட் வாட்டி போகும்போது அவருக்கு வந்து 67 வயசு. ஆனால் அவர் இன்னுமும் வந்து டெவலப்பராக இருந்தார். டெவலப்பர்ன்றது அந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருப்பாங்க. அந்த டெவலப்பராக இருந்தார். அவருக்கு சேலரி அதிகம் தான், ஆனால் அவர் அந்த ரோல்லேயே இருப்பார். அவருக்கு அது ஒரு மரியாதையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒருத்தர் வந்து டெவலப்பராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13-14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெவலப்பராகவே இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே சுற்றி இருக்கவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இவர் இந்த ரோல்லேயே இருக்காரு, ஒருவேளை இவருக்கு தெரியாமல் அங்கேயே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும். நீங்கள் வந்து அது மாறி மேலே போய்கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இங்கே இருக்கிறதுனால மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இல்லை நான் அங்கே போனால் நான் அந்த ரோல்லே இருந்துக்கிறேன். இப்போ அந்த 67 வயசு அவருக்கு சொன்னாங்க எனக்கு எவ்வளோ ப்ரமோஷன் வந்துச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, எனக்கு வேண்டாம் அங்கே போனால் வேறு மேலே ஸ்ட்ரெஸ், எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதே பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருந்துட்டேன். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அந்த அங்கே பண்ணுற ஒர்க்குக்கு வந்து தனி மரியாதை இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சீனியாரிட்டி மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க என்ட்ரி லெவல்லே ஒருத்தர் 20 வருஷம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து ஏன்பா அப்படின்னு தான் அவர்கிட்ட கேட்போம். ஸோ அந்த கல்ச்சர் கொஞ்சம் மாறினா மட்டும் வளரவே இல்லை இங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துவாங்க. ஆமாம், அது வந்து இங்கே அங்கே கிடையாது. அங்கே அது கிடையாது. நீங்கள் வந்து எந்த இதில் வேணா இருக்கலாம். இப்போ க்ரீன் கார்டெலாம் எப்படி இருக்குது, வாங்க முடியுமா? க்ரீன் கார்டெலாம் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒருத்தர் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 50 வருஷம் 60 வருஷம் வெயிட் பண்ணால் கிடைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தாராளமாக வேலைக்கு போகலாம். ஆனால் அங்கே வந்து காலேஜ் படிப்பு வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் படிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் வந்து 100 பேரில் 70 பேராவது இன்ஜினியர் இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 100 பேரில் ஒரு 20-25 பேர் தான் இன்ஜினியர் இருப்பாங்க. 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் எவ்வளோ நீங்கள் வந்து காசு கட்டி படிச்சிருப்பீங்களோ அதுக்கு 4 மடங்கு வந்து காலேஜில் வாங்கிடுவாங்க. ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா காலேஜ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் லோன் வாங்குவாங்க. அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க ஸ்டூடெண்ட் லோன் கட்டிகிட்டு இருக்க சில கேசஸ் கூட இருக்குது. இங்கேயே வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எப்படி அதை இன்க்ளூட் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து கம்மியாயிடும், அது உண்மை தான், அங்கே ஆகிட்டும் இருக்குது. வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, அங்கேயே வந்து தெரியுது. அங்கே இருக்க நிறைய யூத்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க, இவங்க இல்லைன்னா அந்த வேலைவாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் மக்கள் வந்து இந்தியன்ஸ் பக்கம் வந்து அவங்களோட வெறுப்பை வந்து திருப்புற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே வந்து இருக்குது. ரேசிசம் இருக்குது. அப்போ அங்கே அது தாராளமாக இருக்குது, நீங்கள் இல்லைன்னே சொல்ல முடியாது.